இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி. நான் ரெகுலரா வீடியோ போடுவேன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். அதே மாரி இந்த வீக் வீடியோ வரும், அந்த வீக் வீடியோ வரும்னு சொல்றேன். ஆனா, பட் என்னால ரெகுலரா போட முடியல. இதுக்கப்புறமா நான் ரெகுலரா ரீசன் சொல்லி, இது இதனால தான் சொல்லி நான் விரும்பல. இதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு என்னால எவ்வளோ ரெகுலரா பண்ண முடியுதோ, அவ்வளோ அளவுக்கு ரெகுலரா வீடியோஸ் போட ட்ரை பண்றேன். அவ்வளோதான் இப்போதைக்கு என்னால சொல்ல முடியுது. ஓகே, ஃபியூச்சர்ல என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ரெகுலரா வீடியோஸ் போட ட்ரை பண்றேன். ஓகே. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஹரிதா ஹரிதா அப்படின்ற அக்கவுண்ட்ல இருந்து. அவங்க என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, "பா பா பா" அப்படின்ற படத்தோட ஸ்டோரி போடுங்கன்ற மாரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த படம் 2025ல மலையாளத்துல ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள்ஸ் ஒரு ஸ்டேட்டோட சிஎம் கடத்துறாங்க. அவங்க ஏன் கடத்துறாங்க? அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சு? அந்த கடத்துனதுக்கான காரணம் என்ன? அப்படின்னு தான் இந்த படத்துடைய ஃபுல் ஸ்டோரி. ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான பிரஸ் பண்ணுங்க. அடுத்து இந்த படத்துடைய ஸ்டோரி என்ன மறக்காம கீழ கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இப்போ வாங்க இந்த படத்துடைய ஃபுல் ஸ்டோரிக்குள்ள போலாம். இந்த படத்துடைய ஆரம்ப சீன்லயே கேரளாவுடைய சிஎம் இறந்து போயிட்டதா அனௌன்ஸ் பண்றாங்க. அதுக்கு பதிலா புது சிஎம்மா டி.கே. ஜோசப் அப்படின்றவர அந்த கட்சியில இருந்து அப்பாயின்ட்மென்ட் பண்றாங்க. இவரெல்லாம் சிஎம் ஆறான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நெறைய பேர் எதிர்க்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவருக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணி, அவருடைய கட்சி மீட்டிங் அட்டெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு, அவருடைய சொந்த தொகுதிக்கு போறாரு. சிஎம்லாம் ஆயிட்ட பிறகு ஃபர்ஸ்ட் தொகுதியா அவருடைய சொந்த தொகுதியில போய் அவருடைய பிரச்சாரத்த ஆரம்பிக்கிறாரு. அவர் பிரச்சாரத்துல பேசிட்டு இருக்கும்போது, இளநீர் அவங்க கட்சிக்காரங்கள குடுக்குறாங்க. அது குடிச்ச உடனே திடீர்னு பார்த்தா, அவருக்கு வயிறு வலிக்க ஆரம்பிச்சுருது. உடனே அவர ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனோம்னு சொல்லிட்டு, அந்த கட்சிக்காரங்கலாம் சேர்ந்து அவங்களுடைய கார்ல கூட்டின்னு போறாங்க. அங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த சிஎம்ம கூட்டின்னு போன அந்த கார்லயே ரேடார் அப்படின்ற அவங்க கட்சி ஆளு இருக்கிறாரு. அவரு மற்ற அந்த கட்சிங்க ஆளுங்கலாம் எல்லாரையும் அடிச்சு போட்டு, சிஎம்ம மட்டும் தனியா கடத்திட்டு போயிறாரு. அவருடைய கார்லயே வச்சு. அவர் தான் அந்த இளநீர்ல வயிறு வலி வர மாரி ஒரு டேப்லெட்டையும் போட்டு குடுத்து, இந்த மாரி சிஎம்ம பிளான் படி கடத்தி கூட்டு போயிறாரு. இந்த மாரி சிஎம்ம காணோம்னோனே, இந்த ஊர்ல இருக்கிற பிரஸ், மீடியா ஃபுல்லா பயங்கர வைரலான நியூஸ் ஆகிடுது. என்ன சிஎம்மே காணோன்றாங்களே! என்ன போலீஸ் பண்றாங்க? அந்த கட்சிக்காரங்கலாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? போலீஸ் தூங்குதா? அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிக்காரங்க மேலயும் சந்தேகப்படுறாங்க. அப்புறம் போலீஸையும் எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சுடுறாங்க. போலீஸ்லாம் பயங்கர பிரஷர்ல இருக்கிறாங்க. சிஎம் எங்க போனாருன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு. அப்பதான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. கார் ஒரு சிஎம் ஓட கார் ஒரு பிரிட்ஜுக்கு பக்கத்துல நிக்கிறதா ஒருத்தர் இன்ஃபர்மேஷன் சொல்றாரு. உடனே அந்த கார் இருக்கிற இடத்த அந்த போலீஸ் எல்லாம் போய் பார்க்குறாங்க. அப்ப பார்க்கும்போது, சிஎம் உடைய பையனான நோபல் அப்படின்றவரும் வராரு. அவரு யாருன்னா இன்டெலிஜென்ஸ் ஆஃபீசரா இருக்கிறவரு. அவரே ஸ்ட்ரெயிட்டா அவங்க அப்பாவ கண்டுபிடிக்கிற ஆப்பரேஷன்ல அவரே இறங்கிறாரு. அவங்களும் அந்த கார் நின்ன இடத்த சுத்தி முத்தி பார்க்குறாங்க. இங்கேருந்து எப்படி தப்பிச்சு போயிருக்க முடியும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த இன்ஃபர்மேஷன குடுத்தவரையும் கூப்பிட்டு கேட்குறாங்க. அவரு என்ன சொல்றாருன்னா, "நான் ரொம்ப நேரமா இங்க தான் உட்காந்துட்டு இருந்தேன். அப்பதான் ஒரு பையனும், அப்புறம் அவங்க அம்மான்னு நெனைக்கிறேன் அவங்களும், அப்புறம் சிஎம்மும் இந்த கார்லேருந்து எங்கேயோ இறங்கி போனாங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு காரோ, இல்ல போட்டோ இங்கேருந்து யாரோ அவங்களுக்கு தெரிஞ்சு அரேஞ்ச் பண்ணி குடுத்திருந்தா இந்த இடத்துலருந்து தப்பிக்க முடியும். அது யாருன்னு கண்டுபிடிங்கன்ற மாரி சொல்லிர்றாங்க. உடனே நோபல் அப்படின்றவர் என்ன பண்றாருன்னா, அவரே தனியா ஒரு இன்வெஸ்டிகேஷன் குரூப்ப ஃபார்ம் பண்ணி அவங்க அப்பாவ தேடுற வேலைய ஆரம்பிக்கிறாரு. அதுல ஃபர்ஸ்ட்டு அதுல ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷனா அவங்க கட்சிக்காரங்க, அப்புறம் வந்த ஆள் யாரு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக கட்சி மீட்டிங் தங்குன இடம் எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. கரெக்ட்டா அந்த கட்சிக்காரங்க யாருக்குமே அவர் யாரு என்னன்னே தெரியல. அதனால நோபலும் எந்த க்ளூவும் இல்லாம அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்காரு. போலீஸ் எந்த க்ளூவுமே இல்லைன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, மஹி அப்படின்றவரு வராரு. அவரு வந்தோனே என்ன சொல்றாருன்னா, "நான் சிஎம்ம கடத்திட்டு போனவன நான் பார்த்தேன். அவன நான் என்னால வரைய முடியும். நான் வேணா வரைஞ்சு காமிக்கிறேன்னு" சொல்லிட்டு, இந்த ரேடார் அப்படின்றவரு அவருடைய முகத்த இவரே வரையறாரு. அவரும் பக்காவா அந்த ரேடார் அப்படின்ற அவருடைய ஃபேஸ வரைஞ்சுறாரு. அவரு வரைஞ்சு முடிச்சிட்ட பிறகு தான் நோபலுக்கு தெரியுது. அந்த மாஹி அப்படின்றவரு ஒரு பிளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. கண்ணு தெரியாத எப்படி ஒருத்தன பார்த்து இவ்வளோ கரெக்ட்டா வரைய முடியும்? எனக்கு தெரிஞ்சு இவன் அவன் அனுப்பிச்ச ஆளா தான் இருக்கும்னு சொல்லிட்டு, அவர புடிச்சு அரெஸ்ட் பண்ணி வச்சுர்றாரு. அப்புறம் மாஹிய புடிச்சு, "உன்ன அனுப்பிச்சது யாரு? எதுக்கு இதெல்லாம் பண்ற?" அப்படின்லாம் கேட்டதுக்கு, என்னுடைய தலைவன் இத பண்ண சொன்னா, நான் பண்ணேன் அவ்வளோதான். அவன பத்தி நான் வேற எதுவும் சொல்ல முடியாதுன்னு" சொல்லிட்டு, அவரும் எதுவும் சொல்லாம விட்டுர்றாரு. போலீஸ் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அடுத்து. அடுத்து ரேடார் என்ன பண்றாருன்னா, சிஎம் அப்புறம் அவங்க அம்மா, அவங்க எல்லாரையும் ஜீப்ல கூப்பிட்டுக்கிட்டு, அவங்க தங்கி இருக்கிற ஒரு பழைய மேன்ஷன் மாரி இருக்கிற இடத்துக்கு கூட்டு போறாரு. அங்க போனா, ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள்ஸ் இந்த சிஎம்ம பார்த்தாலே டென்ஷன் ஆவுற மாரி ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள்ஸ் இருக்காங்க. அவங்கலாம் பார்த்தவொனே சிஎம் பார்த்து திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. "இவன்லாம் ஒரு மனுஷனா?" அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த கூட்டத்துக்கு நடுவுல இவர அரெஸ்ட் பண்ணி, ஒரு ரூம்குள்ள போட்டு அந்த ரேடார் அப்படின்ற சிஎம்ம லாக் பண்ணி வச்சுர்றாரு.
அடுத்து ரேடார் அப்படின்னு என்ன பண்றாருன்னா, அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவரே வந்து கால் பண்றாரு. கால் பண்ணி என்ன சொல்றாருன்னா, ஒரு அந்த ஊர்ல இருக்க பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பழைய ஆம்னி கார் வந்து நிக்கும். அந்த காருக்குள்ள யார் யாரெல்லாம் என்னென்ன அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைய வந்து அந்த கார்ல மனுவா எழுதி போட்டா சிஎம் வந்து உங்கள தீர்த்து வைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மாரி வந்து சொல்றாரு. இத வந்து போலீஸும் வந்து எல்லா மீடியாலயும் சொல்லிட்டு, அந்த கார எடுக்க யார் வராங்களோ அவங்கள அரெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெடியா இருக்காங்க. அவங்க சொன்ன மாரியே அந்த கார வந்து அங்க நிக்குது அந்த பஸ் ஸ்டாண்ட்ல. அப்படியே எல்லா பொதுமக்களும் வந்து அவங்களுடைய மனு, அப்புறம் அவங்க கோரிக்கை எல்லாமே அந்த இதுல வந்து வேன்ல வந்து போட்டு வச்சுடுறாங்க. அதே மாரி சொன்ன மாரியே அந்த ஜீப் எடுக்க வந்து அந்த ரேடார் ஆளுங்களும் வராங்க. ரேடாரும் வராரு. அப்படியே போலீஸும் அவர அரெஸ்ட் பண்ணலான்னு ட்ரை பண்றாங்க. பட் ஆனா, அவங்ககிட்ட இருந்து தான் தப்பிச்சு ரேடாரும் வந்து தனியா போயிடுறாரு. அப்படியே தப்பிச்சு ஓடிட்டே இருக்கும்போது போலீஸ் எப்பவும் போல பின்னாடியே தொரத்திட்டு வராங்க. கடைசியா ரேடாரே ஒரு இடத்துல அந்த ஜீப் வந்து நிறுத்திடுறாரு. நிறுத்திட்ட பிறகு அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே அசிஸ்டன்ட் கமிஷனரா அஸ்கார் அப்படின்றவர் வந்து இருப்பாரு. அவரு வந்து இவங்க டீமோடைய ஆளு தான். அவரு வந்து இவருக்கு ஹெல்ப் பண்ணி, மற்ற போலீஸ் எல்லாமே இவங்க 2 பேருமே சேர்ந்து அடிச்சு, அந்த மனுவெல்லாம் எடுத்துட்டு போயிடுறாங்க. நோபலுக்கு கடைசி என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன அஸ்கார் அப்படின்னு அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆளாயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சுட்டு இருக்காரு. இப்படி போலீஸ் வந்து இந்த நிலைமையில இருக்கும்போது தான், காட்சன் அப்படின்ற ஒரு ஜர்னலிஸ்ட் வந்து வராரு. அவரு வந்து என்ன சொல்றாருன்னா, அந்த ஆ ரேடாரோடைய ஃபோட்டோ வந்து ஒரு ஃபுல்லா பப்ளிசிட்டி ஆனதுனால, அவரு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்ல வராரு. அவன் இருக்கிற வீடு, அவன் தங்குற இடம்லாம் எனக்கு தெரியும். அவனுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் நான் சொல்றேன். நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவரு வந்து அவனுடைய வீட்டுக்கு வந்து கூட்டு போறாரு. அவங்க சொந்த ஊருக்கு அந்த அவன் தங்கியிருந்த வீடெல்லாம் சுத்தி காமிக்கிறாரு. இந்த வீட்ல தான் அவன் இருந்தான். அவன் இப்போ பொறந்த நாள்லாம் இங்க தான் செலிப்ரேட் பண்ணான். இதான் அவங்க அப்பா, அம்மா கூட இருந்த வீடுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டெல்லாம் காமிக்கிறாரு. அவன் இப்ப எங்க இருக்கான்? என்ன பண்றான்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா அவன் மொதல்ல பொறந்து வளர்ந்தது இந்த ஊர்ல, இந்த இடத்துல தான் அப்படின்ற மாரி சொல்றாரு. நோபலும் அவன பத்தி வேற எதனா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. அடுத்ததா இந்த சிஎம் வந்து இவர்கிட்ட வந்து பேசுறாரு, ரேடார் கிட்ட. "உனக்கு என்னதான் பிரச்சனை? நான் என்ன பண்ணேன்? என்னை ஏன் இப்படி பண்ற?" அப்படின்னு எல்லாம் கேட்கிறாரு. அப்பதான் அவருடைய பேக் ஸ்டோரிய வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுல பார்த்தா ரேடர் வந்து சின்ன வயசுல அவங்க அம்மா, அப்பா கூட ரொம்ப ஜாலியா தான் இருந்திருக்காரு. அவங்க அம்மா அவருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா, ரொம்ப ஹேப்பியா இருந்திருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் அவங்க அம்மா வந்து ஒரு நோய் வந்து இறந்துடுறாங்க. அதனால ரொம்ப எமோஷனல் சப்போர்ட் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்ப அவங்க அப்பா தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு, ரொம்ப நல்லாவே அவங்க அம்மா இல்லாத கஷ்டத்த அவர் போக்கி நல்லாவே பார்த்துன்னு இருந்திருக்காரு. இருந்தாலும் அவங்க ஊருக்குள்ள வந்து இந்த பையனையும், அவங்க அப்பாவையும் பார்த்தாலே ஒரு மாரி கீழ்த்தரமாவே பார்த்துருக்காங்க. ஏன்னா, அவங்க அப்பா வந்து இந்த கார்பேஜ் எல்லாம் எடுப்பாங்கல்ல, அந்த குப்பை அள்ளுற வேலை, அந்த வேலைய தான் அவரு பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அதனால அந்த ஊர் ஃபுல்லாவே அவர வந்து ஒரு மாரியாவே பேசுவாங்க. அவங்க ஃபேமிலி பத்தியும், அவர பத்தியும் ரொம்ப ஒரு மாரியாவே பேசுவாங்க. "இந்த இடத்துக்குலாம் நீ வரக்கூடாதுப்பா" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி ஒதுக்குப்புறமாவே ஒரு மாரி வச்சிருப்பாங்க. இந்த அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு அவங்க அப்பா வந்து அவங்க பையன நல்லா தான் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஒரு கட்டத்தில என்ன ஆயிடுதுன்னா, அவங்க அப்பாவுக்கும் வந்து உடம்பு சரியில்லாம போயி, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போற நெலைம வந்து வருது. அப்போ வந்து ஒரு ஜீப்ல அவங்க அப்பாவ ஏத்திக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்காங்க. போற வழியில பார்த்தா, அந்த சி.கே. ஜோசப் அப்படின்றவரு ஒரு தேர்தல் கூட்டத்த வந்து நடத்திக்கிட்டு இருக்காரு. அவரு அந்த கூட்டத்த நடத்துறதுனால, அங்க வர போற வர வழி எல்லாமே வந்து பிளாக் பண்ணிடுறாங்க. இவங்க அப்பா வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. ஆனா, இவங்களுக்கு வந்து வழியே விட மாட்டேன்றாங்க. உடனே ரேடார் வந்து சின்ன பையனா இருக்கும்போதே அந்த சி.கே. ஜோசப் அப்படின்ற அவரு கால்ல போய் விழுந்து, எங்க அப்பா வந்து போராடுறாரு. கொஞ்சம் வழி விடுங்கன்னு சொல்லிட்டு அவர் கால பிடிச்சே கேட்கிறாரு. இருந்தாலும் வழிவிட அவர அவங்கள கண்டுக்காம எட்டி வச்சுர்றாரு. கடைசியா அவங்க அப்பாவ வந்து ஹாஸ்பிட்டல்லயே கூட்டின்னு போக முடியாம, அவங்க அப்பா வந்து இறந்தே போயிடுறாரு. அவருக்கு எந்த சப்போர்ட்டுமே இல்லாம இப்ப போயிடுது. ஆனா ரொம்ப மன வருத்தத்துல இருக்காரு. அப்பத்துலேருந்தே சி.கே. ஜோசப் மேல இவருக்கு வந்து செம காண்டுல இருக்காரு. இருந்தாலும் தங்கறதுக்கு வேற வழி இல்லாம ரொம்ப அனாதையாவே திரிஞ்சுகிட்டு இருக்காரு. அப்பதான் அந்த மாஹி அப்படின்றவர வந்து பார்க்குறாரு. அதான் அந்த இப்ப வந்து கரண்ட்டா கண்ணு தெரியாம அவருடைய முகத்த வரைஞ்சாரே அவரு தான். அவர வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு அவங்க அம்மாவையும் வந்து பார்க்குறாரு. அவங்க அம்மா வந்து ரேடார வந்து அவங்க பையனா நெனச்சு 2 பேரையும் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாள் இவங்க 2 பேரும் நல்லா அண்ணன், தம்பியா நல்லாவே போயிட்டுருக்கு. அப்போ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ஒரு சின்ன பையன் ஒரு டீ கடையில உட்காந்து அழுந்துகிட்டு இருக்கான். அப்போ அவன்கிட்ட என்னடா ஆச்சுன்னு கேட்கும்போது, அவன் என்ன சொல்றான்னா, ரேடார் கிட்ட, "என்ன ஒரு பையன் வந்து அடிச்சுட்டான். அவன அடிச்சீங்கன்னா, அவனுக்கு ஒரு ரூ. 100 காசு தரேன்ற" மாரி வந்து சொல்றான். இத கேட்டோனே ரேடார் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அவரு இத்தன வருஷமா வச்சிருந்த கோவத்த எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய், அந்த பையன் மேல காமிச்சு, அந்த பையன வந்து பயங்கரமா அடிச்சிடுறாரு. அடிச்ச உடனே என்ன ஆயிடுதுன்னா, அங்க இருக்கிற ஸ்கூலு எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த பையனுக்கு கொஞ்சம் மனநலம் சரியில்ல. இந்த அளவுக்கு டேஞ்சரஸா யாரும் அடிக்க மாட்டாங்க. இவனுக்கு மென்டல் ட்ரீட்மெண்ட் வந்து குடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க. அப்புறம் போலீஸும் அவனுக்கு வந்து மெடிக்கல் செக்கப்லாம் எடுத்துட்ட பிறகு இவன் கொஞ்சம் மென்டலா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, அவர வந்து மென்டல் ஹாஸ்பிட்டல்ல போட்டு ட்ரீட்மெண்ட் வந்து குடுக்க ஆரம்பிச்சு, அங்க மென்டல் ஹாஸ்பிட்டல்லயே வளர்ந்து வராரு. மென்டல் ஹாஸ்பிட்டல்லே கொஞ்ச நாள் வளர்ந்து ஒரு பெரிய ஆளா ஆயி,
அங்கேயே தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அப்போ ஒரு நாள் வந்து அவருக்கு ஒரு ரூ. 100 வந்து காசு கிடைக்குது. அத வந்து அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் லஞ்சமா குடுத்து, அந்த ஜெயில்லேருந்து தப்பிச்சு வந்துடுறாரு. அங்கேருந்து தப்பிச்சு வந்து ஃபர்ஸ்ட்டு டெல்லி பாலா அப்படின்றவருடைய கேங்க வந்து பார்க்குறாரு. அந்த கேங்குக்குள்ள எப்படியாவது போலாமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாரு. அப்ப பார்த்தா டெல்லி பாலாவ ஒருத்தர் வந்து குத்த வந்து வராரு. இதான் கரெக்ட்டான டைம்ன்னு சொல்லிட்டு அந்த குத்த வந்தவர இவரு வந்து காப்பாத்தி அவங்க கேங்குக்குள்ள வந்து சேர்ந்துறாரு. அப்படியே டெல்லி பாலாவ கூட ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிடுறாரு. தன் உயிரையே காப்பாத்துனதுனால டெல்லி பாலாவுக்கும் ரேடார வந்து ரொம்ப புடிச்சு அவர் கூடவே வந்து வச்சுக்கிறாரு. அப்படியே இவர் லைஃப்பும் ரொம்ப நல்லாவே போகுது. அவரா கூட சேர்ந்து நெறைய அடிதடி எல்லாம் பண்ணிக்கிட்டு, கட்ட பஞ்சாயத்து எல்லாம் பண்ணிக்கிட்டு, எல்லா ரவுடிசம் பண்ணி பயங்கரமா ஃபேமஸா ரொம்ப ஜாலியாவே வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அப்படி ஒரு நாள் என்ன ஆயிடுதுன்னா, டில்லி பாலா என்ன பண்றாருன்னா, என்னுடைய புகழ் எல்லாமே கேரளா ஃபுல்லா மட்டும் தான் இருக்கு. நான் வந்து என்னுடைய புகழ வந்து பேன் இண்டியா கொண்டு போறேன். நான் வேற ஸ்டேட்டுக்கு போய் என் தொழில வந்து ஆரம்பிக்கிறேன். இங்கருந்து நீங்க உங்க வேலையெல்லாம் பாருங்க. இந்த வேலையெல்லாம் எனக்கு பதிலா வேற யாருனா பாத்துங்கன்னு சொல்லிட்டு ஊர விட்டு போயிடுறாரு அவரு. அவங்க கேங்ல யார்கிட்டயும் எங்க போறேன்னு சொல்லாம அவர் பாட்டுன்னு கிளம்பி போயிடுறாரு. அவரு போனதுனால அந்த கேங்ல இருக்க எல்லாருமே ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறாங்க. ரொம்பவும் அழுந்துகிட்டு இருக்காங்க. என்ன அண்ணன் போயிட்டாரு, அண்ணன் போயிட்டாருன்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த கேங்க பிரிஞ்சு ஒரு சில ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துக்கு வந்து போயிடுறாங்க. அந்த மாரி தான் ரேடார் என்ன பண்றாருன்னா, அந்த கேங்லேருந்து வெளிய வந்து சரி நம்ம வளர்ந்த ஊர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. அப்போ வளர்ந்து வந்த ஊர் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது தான் தெரியுது. அந்த சி.கே. ஆகாஷ் அப்படின்றவரு அந்த ஒட்டுமொத்த ஊருக்குமே எதிரா இப்ப மாறிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அப்பதான் தெரியுது. ஏன்னா அந்த ஊருக்கு நடுவுல ஏதோ ஒரு பிரிட்ஜ் கான்ட்ராக்ட் மாரி போட்டு அந்த ஊர்ல இருக்கிற பாதி பேருடைய நிலத்த வந்து அவர் வந்து அபகரிக்க பார்க்குறாரு. அதனால அங்க இந்த ஊர் மக்கள்லாம் போராடியும் பார்த்துருக்காங்க. எங்க லேண்ட வந்து நாங்க கவர்மெண்ட்டுக்கு குடுக்க முடியாது. இந்த பிரிட்ஜ் எல்லாம் கட்டாதீங்கன்னு சொல்லி சொல்லி பார்த்துருக்காங்க. இருந்தாலும் நீங்க லேண்ட குடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் வந்து ஃபோர்ஸ் பண்ணி அந்த லேண்ட் எல்லாம் வாங்க வச்சிருக்காங்க. இருந்தாலும் இவங்க குடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்ப அந்த ஊர் மக்கள் என்ன பண்றாங்கன்னா, அவன ஏதாவது பண்ணணும்னா இந்த மாரி போராடினே இருந்தா நம்மள கண்டுக்கூட மாட்டான். வேற எதனா பெருசா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே யோசிக்கிறாங்க. இதான் கரெக்ட்டான டைம்னு சொல்லிட்டு ரேடாரா அந்த ஊருக்குள்ள வந்து, அந்த ஊர் மக்கள்கிட்டலாம் நான் வந்து சிஎம்ம வந்து கடைசி அவனுக்கு புரியிற மாரி நம்ம பேசி புரிய வைக்கிறேன். என்னா கூட மட்டும் நில்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சம்மதிக்க வச்சு, இந்த பிளான வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாரு. அப்படியே இந்த ஊர் மக்கள் சப்போர்ட்டோட அந்த ஊர் மக்களா கூட தான் இப்ப வந்து அந்த சிஎம்மையும் கடத்தி வச்சிருப்பாரு. இதுக்காக தான் உங்கள இந்த மாரியெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு சிஎம் கிட்டயே சொல்றாரு. இதெல்லாம் கேட்ட பிறகு சிஎம் என்ன சொல்றாருன்னா உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது. என்ன பண்ணாலும் சரி, அந்த பிளான வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணி தான் ஆவேன். அந்த பிரிட்ஜ் அந்த ஊர்ல வரதான் செய்யும். ஊர் மக்கள் மொத்த லேண்டையும் நான் இதுதான் பண்ண போறேன். போலீஸ் வந்து கொஞ்ச நேரத்துல என்ன கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுறன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்து நோபல் என்ன பண்றாருன்னா, அந்த புடிச்சு வச்சிருக்கிற அவங்க ஆளுங்கலாம் அடிச்சு மிரட்டி, அப்புறம் ஊர் மக்கள் எல்லாம் கொஞ்சம் பேர வந்து அவர்கிட்ட மாட்டியிருப்பாங்க. அவங்க எல்லாருமே அடிச்சு, ரேடார் சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே வந்து அரெஸ்ட் பண்ணி, அவருடைய கஸ்டடியில வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. அவன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க, எங்க இருக்கான்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர் போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனா யாருமே அவர் எங்க இருக்கான்னு உண்மைய சொல்லவே மாட்டேன்றாங்க. அப்புறம் இந்த மாரி அவங்க கடத்தி வச்சு இது பண்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே, ரேடார் வந்து அவங்க ஆளுங்கள அனுப்பிச்சு அந்த பசங்கள காப்பாத்துறதுக்காக அனுப்புறாரு. ஆனா அந்த டைம்ல வந்து என்ன ஆயிடுதுன்னா, போலீஸும் அவங்க அந்த கலவரம் பண்ணும்போது, போலீஸ் அவங்கள அடிச்சு, அவங்க அந்த ஜெயில்லேருந்து தப்பிச்சு போகாம அவங்க தடுத்துடுறாங்க. அந்த கலவரத்துல மாஹி அப்படின்றவரையும், அந்த நோபல் அப்படின்றவரு ஷூட் பண்ணி சாவடிச்சிடுறாரு. அப்படி தப்பிச்சு போலாம்னு நெனச்சா, அந்த ரேடார் ஆளுங்களையும் அடிச்சு திருப்பி அவர அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிடுறாரு. அப்புறம் அந்த நோபல் அப்படின்றவருக்கு அந்த ஜேர்னலிஸ்டான காட்சன் அப்படின்றவரு ஒரு இன்ஃபர்மேஷனையும் வந்து குடுக்குறாரு. இந்த மாரி ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாரி ஒரு இடம் இருக்கு. அது ஒரு பெரிய காட்டுக்குள்ள ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இது. நிச்சயமா இவன வந்து சிஎம் அப்புறம் ரேடார் 2 பேரும் அங்க தான் இருப்பாங்க. நீங்க அங்க போங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்தையும் வந்து சொல்லி விடுறாரு. உடனே அந்த இடத்துக்கு வந்து ஸ்பெஷல் போலீஸ் ஃபோர்ஸோட இவ நோபல் வந்து வராரு. அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியாம ரேடாரும் வந்து சிஎம்ம கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வந்து கிளம்பி போறாரு. போற வழியில போலீஸ் வந்து அவர் ரவுண்ட் அப் பண்றாங்க. ரவுண்ட் அப் பண்ற நேரத்துல வந்து கரெக்ட்டா டெல்லி பாபு வந்து திரும்பி வராரு. வந்து ரேடாருக்கு வந்து ஹெல்ப் பண்ணி சிஎம் கடத்திக்கிட்டு தப்பிச்சு போறதுக்கு ஹெல்ப் பண்றாரு. கொஞ்சம் போலீஸ் அவர வந்து அடிச்சு காலி பண்றாரு. அப்படியே அவரு தப்பிச்சு போற வழியில என்ன ஆயிடுதுன்னா, இன்னொரு சைட்லேருந்து போலீஸ் ஃபுல்லா அவர ரவுண்ட் அப் பண்ணி, அவர பிளாக் பண்ணி அவர வந்து அரெஸ்ட் வந்து பண்றாங்க. அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுறாருன்னா, ரேடார் வந்து அவர்கிட்ட இருந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே மீடியாக்கு வந்து அனுப்பிச்சிடுறாரு. அந்த சி.கே. ஜோசஃப்க்கு வந்து மாஃபியா கேங் கூடலாம் தொடர்பு இருக்கும். ரியல் எஸ்டேட் மாஃபியா கேங் கூடலாம். அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் மீடியாக்கு அனுப்பிச்சு அவருடைய பதவியே போற மாரி பண்ணி விட்டுர்றாரு. அப்படியே கேரளா போலீஸும் வந்து இவர அடிச்சு ஜெயில்ல தூக்கி போட்டுர்றாங்க. அப்படியே ஒரு போராட்டத்த பத்தி மீடியாக்கெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு, இந்த விஷயமும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகுது. அப்படியே அந்த ஊருடைய பிரச்சனையும் கொஞ்சம் ரிசால்வ் ஆயிடுது. அப்படியே இந்த படமும் முடியுது. இதுக்கப்புறம் அந்த பார்ட் 2க்கான லீடும் வந்து இருக்கு. அத பத்தி நான் பெருசா பேச விரும்பல. அவ்வளோ இந்த படத்துடைய ஸ்டோரி.
ரிவ்யூன்னு பார்க்கும்போது, எனக்கு இந்த படம் வந்து பெர்சனலா எனக்கு சுத்தமா அவ்வளோலாம் ஒர்க் ஆகல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட ஹீரோ யாருன்னே எனக்கு வந்து முதல்ல தெரியாது. ஹீரோ யாருன்னு தெரியாதப்போ, ஓரளவுக்கு இந்த படத்துல அவருக்கு மாஸ் வச்சிருந்தா பரவால்ல. நெறைய இடத்துல இவருக்கு வந்து மாஸ் சீன்ஸ அப்படியே அள்ளி தெளிச்சிருக்காங்க. இத மோகன்லாலுக்கு மாஸ் வைக்கும்போது, ஓகே அவர் பெரிய ஸ்டாரு. அதனால தான் இவருக்கு மாஸ் சீன் வைக்கிறாங்க. அப்படின்னும்போது, ஓகே ஒரு வேள பிலீவபிளாவாவது இருந்துச்சு. இன்னொரு இந்த சைடு ஹீரோ யாருன்னே எனக்கு தெரியாது. அவருக்கு வந்து இந்த மாரி பில்டப் சீன் வைக்கும்போது, எனக்கு பெருசா அது வந்து செட் ஆகல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதனால இந்த படத்தோட சுத்தமா எனக்கு கனெக்டே ஆகல. இந்த மாரி மாஸ் சீன் வைக்கிறது தப்புன்னுலாம் சொல்ல வரல. சப்போஸ் அந்த மாஸ் சீன் வந்து பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆயிருந்தா கூட பரவால்ல. சும்மா நம்ப நம்ப ஊர்லலாம் தலைவர் படத்த எப்படி சும்மா நடந்து வந்தாலே மாஸ்ன்னு நெனைக்கிறோம். அதுவும் நம்மளுக்கு ஒர்க் ஆகுற மாரி மற்ற ஆடியன்ஸ்க்கு ஒர்க் ஆகுமானா, கிடையாது. இது மேக்ஸிமம் ஒர்க் ஆகுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அந்த மாரி தான் இந்த படத்துல இவரு நடந்து வரது எதுவும் பிஜிஎம்லாம் போடும்போது எனக்கு சுத்தமா செட் ஆகல. ஏன்னா, அவர பத்தி யாரு, என்னன்னு எதுவுமே தெரியாது. அந்த மாரி மாஸ் சீனத்த தவிர்த்திருக்கலாம்னு தான் நான் சொல்லுவேன். மேபி அந்த ஊர்ல அதுக்கு வந்து ஒர்க் ஆயிருக்கலாம். இந்த மாரி ஃபர்ஸ்ட்டே எனக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆவாதனால எனக்கு இந்த படம் வந்து பெருசா எனக்கு ஒர்க் ஆகல. அது மட்டும் இல்லாம லாஜிக்கே அந்த படத்துல வந்து கிடையாது. டைட்டிலே போட்டிருப்பாங்க லாஜிக் இல்லன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ரொம்பவும் லாஜிக்க மீறுன மாரி இருக்கு. இருந்தாலும் என்னதான் டைட்டிலு நான் லாஜிக்லாம் பார்க்காதீங்கன்னு சொல்லியிருந்தாலும், அதுக்குன்னு ஒரு ஒரு ரவுண்டு மாரி ஒரு சர்க்கிளாவது இருக்கும்ல. அந்த சர்க்கிள தாண்டி ரொம்ப லாஜிக்க மீறுன மாரி தான் இருந்துச்சு இந்த படமே. அத தாண்டி பார்க்கும்போது இந்த படம் வந்து பயங்கர லேகா தான் எனக்கு வந்து போச்சு. ஒரு மாரி ரிப்பீட்டபிளான சீன்ஸ் தான் இருந்துச்சு. லோகேஷ் படத்துல வர மாரி நெறைய அந்த சீன்ஸ்லாம் வச்சு கேமியோலாம் குடுத்து அந்த மாரி லோகேஷ் படத்துல இருக்கிற டச்சு எல்லாமே ஒரு மாரி கலந்து கட்டி, கமர்ஷியல் படத்த எப்படி எப்படியெல்லாம் எடுக்கக்கூடாதோ, அந்த மாரிலாம் எடுத்த மாரி தான் இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனா ஹிந்தி சினிமாலலாம் ஒரு கமர்ஷியல் இருப்பாங்கல்ல, அந்த மாரி கமர்ஷியல்லாம் இந்த படம் வந்து இருந்தது. அந்த மீட்டர்ல தான் வந்து எடுத்திருந்தாங்க. என்ன கேட்டீங்கன்னா, பர்சனலா இந்த படம் எனக்கு எனக்கு சும்மா ரொம்ப பிலோ ஆவரேஜா தான் இருந்துச்சு. மற்றபடி இந்த படத்துல எனக்கு ரிவ்யூன்னு பெருசா எதுவும் சொல்ல தோணல. இந்த படத்துக்கு எங்களோட ரேட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா, 10க்கு 5. அவ்வளோதான் இந்த படத்துடைய ஸ்டோரி, ரிவ்யூ எல்லாமே. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து எந்த படத்தையும் ஸ்டோரியும் மறக்காம பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.